என்னடா வாழ்க்கை இது? சென்னை இப்படி மாட்டிட்டோமே. ஹார்ன் மேலே நான் உங்கள் ராகுல் இப்போ எங்கே போயிட்டு இருக்க பார்த்தா நம்ம சென்னை தான் கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம எந்த காலில் போகிறோம் பார்த்தோம்னா ஹோல்சோகனில் டைகுன் காலில் போக போகிறோம். ஈஸ்டர்னில் பார்த்தா விநாயகர் கோயில் இருக்குது, ஃபேமஸான கோயில். அங்கே போய் சாமி கும்பிட்டு நம்ம அங்கே கிளம்பியாச்சு. நீங்கள் கேரளாலேருந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வாளையார் தாண்டி நீங்கள் நீலாம்பூர் கிராஸ் பண்ண வரைக்கும் டபுள் ரோடு தான் இருக்கும். நம்மளால ஏரியா போக முடியாது. நம்ம யாராச்சும் இந்த ரோட்டில் போனீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக போங்க, அதுதான் நமக்கு நல்லது. வண்டி கொஞ்சம் பெட்ரோல் போடணும் நிலவே ஆயிடுச்சு. வண்டி கொஞ்சம் பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டு நம்ம கோயம்புத்தூர் எடுத்த வண்டி எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. நான் ஸ்டாப் பண்ண ட்ரைவ் பண்ணி பவானில் கிராஸ் பண்ணி கள்ளக்குறிச்சிக்கு போய் நம்ம சாப்பிட நிப்பாட்டினோம். அதுக்கே பார்த்தா டைம் நைட் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு டைம் இல்லை, நம்ம சீக்கிரம் போய் ஆகும். நமக்கு பஸ்ஸும் கிடையாது, பஸ்ஸும் புக் பண்ணல. அங்கே போய் தான் பஸ்ஸே பிடிக்கணும். இங்கேயே டைம் ரொம்ப ஆயிடுச்சு. நான் அப்போயே நினச்சேன் ரைட்டாக நீங்கள் முடியாது போல் அப்படின்னு. சொன்ன மாதிரி நம்ம போகிறதுக்கு நைட் 9 ஆயிடுச்சுங்க. நைட் தூக்கமே இல்லை வேறு. கண்ணால் எரியுது, சொக்குது, என்னடா பண்ணுறது. ஒரு வழியாக திருப்பூரம் வந்துவிட்டோம். நம்ம போய் கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு அங்கே பெசன் நகர் போகணும். பெசன் நம்ம கிளைண்ட் போயிட்டுருக்கு, அங்கே போய் ட்ராப் பண்ண வேலை முடிச்சுங்க. சென்னை ஃபுல்லாக மெட்ரோ நடந்துட்டு இருக்க போல். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சில ஒரு டிராஃபிக் தானம்மா. நம்ம கஷ்டம் சொல்கிறாங்க. ஒரு நம்ம கஸ்டமர் பெசன் ட்ராப் பண்ணி வச்சுங்க. ட்ராப் பண்ணிட்டு என்னாச்சு, நம்ம மிட்நைட்டில் வந்துட்டோம், 2 மணிக்கு வந்துட்டோம். அதனால் நம்ம தெருவில் படுக்க நிலைமை ஆகி போச்சு. பீச்சுக்கு ஆப்போசிட் படுத்துருந்தோம் நம்ம. பீச் இந்த காலையில் இந்த கிளைமேட் பார்க்கும்போது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. சன்ரைஸ் தான் பார்க்க முடியல, சன்ரைஸ் ஆகல அன்றைக்கி. ஒரு வழியாக எங்கள் அண்ணன் 6 மணிக்கு வரேன்னு சொன்னால் 7 மணிக்கு வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டான். அப்புறம் அண்ணன் வரைக்கும் போய் சாப்பிட்டு கிளம்பி இப்போ அவரே பஸ் ஏறி வந்துட்டு நம்மளையே. சரி இதான் கிளம்பாக்க பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஏறி நம்ம படுத்து தூங்க போகிறோம். அதனால் முடியல, நைட் தூங்கவே இல்லை, செம்ம தூக்கம் வருது. போய் தூங்குறேன். பாய். 11 மணிக்கு ஏறினேன், நைட் 8:30 வந்து இறக்கி விட்றான். அருமையடா டேய்.